guys, welcome to DD Gamer. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட் அதோட பாக்ஸில் இந்த கேம் கான்செப்ட் வந்து சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போய் யார் யார் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் யார் லோ பிளாக்ஸ் ஆடுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கேம் பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த குவிஸ்ட் இருக்கோன்னே குவிஸ்ட் வந்து இது பண்ணிவிட்டு நம்ம போய்ட்டு அடிக்கணும். அடித்து இது பவர் ஏற்றிக்கணும். பவர்ன்ற பருவம் அப்புறம் காசு வரும். அந்த காசு வச்சு ஃப்ரூட்ஸ் வந்து பவர் கொடுக்கும். அந்த பவர் யூஸ் பண்ணணும் சாவடிக்கிறதுக்கு. அந்த காசு வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸு, கட்டானாஸு, அந்த மாதிரி நிறைய கட்டானாஸ் தான் தெரியும் சில பேருக்கு. கட்டானாஸ் இல்லைன்னு தெரியலனாக்கா சொல்கிறேன். கட்டானாஸ்னால் கத்தி மாதிரி, கத்தி தான், பெரிய கத்தி, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? கட்டி குயிக் கட் டேக்கல்னால் டக்குன்னு அடிச்சு வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஒரு ஃப்ரூட் வந்து 5000 ருபீஸ், இன்னொரு ஃப்ரூட் வந்து 7000. செகண்ட் ஃப்ரூட் ரொம்ப ஃபஸ்ட் ஃப்ரூட்டு. ஏன்னா அது வெறும் டிஃபென்ஸு, போக்கிமான் டிஃபென்ஸ் கொடுக்கும் இல்லையா, அதோட டிஃபென்ஸ் வண்டி தான் கொடுக்கும் போக்கிமான் இந்த மாதிரி. ஆனால் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டு ஒரு பாம் மாதிரி இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. அடி 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 திருப்பி வெட்டான் நல்லே. இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் போட போகிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம அவ்வளோவா காட்ட போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒண்டி தான் காட்ட போகிறோம். ஏன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும் நான் ஃபுல்லாக காட்டினேன்னா. ஏன்னா நான் ஆடிருக்கேன் முன்னாடி ப்ளாக்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு நான் ஆடிருக்கேன்னா ப்ரோகேவன் ஆடினேன், அப்புறமா பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் ஆனேன். அப்போ வந்து 11 இயர்ஸ் இருக்கும் எனக்கு. அப்போ ஆடும்போது எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு இந்த கேம் ஆடும்போது. ஆனால் அப்போ வந்து ரொம்ப நான் லெவலில் இருந்தேன், ரொம்ப ரோபாக்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அதனால எங்கள் பேரண்ட்ஸு தூக்கி போட்டு வச்சிட்டாங்க. தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம். அதனால தான் நான் ரோபாக்ஸ் இந்த கேட்கவே இல்லை சுத்தமாக. இன்னும் எவ்வளோயா அடிக்கணும் என்னையே சுத்தம். ஓகே, டேக்கிள் பண்ணலாமா? டேக்கிள் ரெடி. டேக்கிள் செத்தாயா, சுத்தம் மாட்டிக்கினாயா உள்ள. செம்ம சான்ஸு. இப்போ நம்ம குயிக் டேக்கிள் கொடுக்கலாம். சாப்பிடா. எஸ், குவிஸ்ட் கம்ப்ளீட்டு. நம்மளுக்கு வந்து 645 ருபீஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நான் உங்கள் டிடி கேமர் வீடியோ முடிக்க போகிறதில்ல. இன்னும் கொஞ்சம் போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இருந்தால் வேறு எந்த குவிஸ்ட் பார்க்கலாமா? இப்போதைக்கு இந்த குவிஸ்ட் வண்டி தான் பண்ண முடியுமா என்னால்? என்ன கொடுமை சரவணன் இது, கொடுமை சரவணன் இது. ஓகே காய்ஸ், சரி ஓகே சீக்கிரம். ஓகே அப்புறம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வந்து டான்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் போட்டேன், ஆனால் அவ்வளோவா அதுக்கு இதுவும் இல்லை. ஏன்னா எனக்கு சுத்தமாக புரியல. அதனால நான் என்ன பண்ண போகிறேன், பிளாக்ஸ் போட்டு 999 இந்த ஃபாரஸ்ட் அந்த மாதிரி தான் ஆட போகிறேன். பிளாக்ஸ் ஃப்ரூட் வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்துடும், 2 வீடியோ வந்துடும். நான் 2 நாள் நான் வீடியோ போட மாட்டேன், கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறேன். நான் நிறைய ட்ராவலிங் பண்ணுவேன், அதுதான் ப்ராப்ளமே. ட்ராவலிங் பண்ணால் வீடியோ நான் பண்ணினே இருப்பேன், அதனால பிரச்சனை இல்லை. எடிட்டிங் ஒர்க் பண்ணுறது தான் மெயின் ப்ராப்ளமே எனக்கு. அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டாலே கடுப்பு தான். இந்த மாதிரி வந்துடுவான் நம்ம பெரிய மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, நம்ம குவிஸ்டெல்லாம் இது பண்ணிவிடுவாங்க. இப்படி ஓடுறது ஒன்றும் இல்லை, உங்களோட ஃப்ரூட் பவர் தான். ப்ளஸ் ரோபாக்ஸ் வேறு கொடுத்துருவாங்க, அதான் பார்த்தாலே வச்சுலாம். ஆனால் வீடியோ பார்க்குறீங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்களா? அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு மோட்டிவேஷன் தர மாதிரி பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் எத்தனை எக்ஸ்ட்ரா சவுண்ட் கேட்டால் கண்டுக்காதீங்க. ஐ மீன் ட்ராவல் கொஞ்சம் ரெக்கார்டிங் பண்ணுறேன்னா கஷ்டம் தான். இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி வரலாமா? ஏன் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம்? வர போகலாம். ரெடி
குயிக் யூஸ் பண்ணி பார்க்கலாம். டன்னு ஒன்றும் இல்லைப்பா, 2 நிமிஷம் கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள நீ சொர்க்கத்துக்கு போயிடுவ. ஆமாம், சொர்க்கம் தானே. சரி, அப்புறம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படியெல்லாம் பண்ண காப்பிரைட் எகிரிடும். ஏன் பேச மாட்டேன்ட்டு நிறைய பேர் நினைப்பீங்க, கேட்பீங்க. நான் பேச மாட்டேன்னு சொல்ல, பேசுறதுக்கு எதுவும் இல்லைப்பா, தான் ப்ராப்ளமே. குவிஸ்ட் கம்ப்ளீட். இப்போ 1198 ருபீஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு போயிட்டு என்ன வாங்கினா கட்டானா வாங்கிக்கலாம். கட்டானா சொல்லினே போயிடலாம். ஓம் நம கட்டானா, ஓம் நம கட்டானா. வீடியோ 6 மினிட்ஸ் வந்திருக்கு, பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டோம். கட்டானா வாங்கிக்கலான்னு பார்த்தா இந்த பையன் இழுக்கிறான். இவன் என்ன ஆன்னு தெரில, எனக்கு அடிச்சா என்னை பண்ணி ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு போய் கட்டானா வாங்கிக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜின் வாயா பல்ட்டியெல்லாம் அடிக்கிறா. இப்போ வாங்கலாமா வேணாம், வாங்கலாமா வேணாம், வாங்கலாமா வேணாம், வாங்கலாமா வாங்கிடுவோம். கட்டானா ஏன் கட்லாஸ் வருது? கட்லாஸ் ஐயோ, கட்டானா வருது, கட்லாஸும் வருது. அப்புறம் என்னென்ன வில்லேஜ் பார்க்கணும், இவ்வளோ வில்லேஜ், ஜங்கிள் வில்லேஜ் இருக்குது. அப்புறம் இன்னும் நிறைய டெசர்ட் இருக்குது. டெசர்ட்டெல்லாம் நம்ம போனால் ரொம்ப கஷ்டம். அப்புறம் பைரட் ஐலாண்ட் இருக்குது. இந்த ஜங்கிள் உங்களுக்கு மோஸ்ட்லி காட்டணுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணேன். அந்த ஷாப் அப்போ நான் ஒரு ஆட் கொடுத்துட்றேன். ப்ரோ ஜங்கல் போடுங்க ப்ரோ, நீங்கள் நான் ஜங்கல் போட்டுருவேன். இல்லை ப்ரோ ஜங்கல் போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஜங்கல் போட மாட்டேன். டைரெக்டாக 37 லெவல் வந்து தான் பைரட் ஐலாண்ட் போட்டுருவேன். ஓகேவா? இதோட வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நான் டைரெக்டாக மீன் இதோட வரேன். உங்களுக்கே போர் அடிச்சிடும் இதெல்லாம் பார்த்தா. எனக்கே போர் அடிக்குது, உங்களுக்கு போர் அடிக்குதா? இதில் அடிச்சு பாடலாமா? நான் வந்து சாரி இப்போ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். That you could have said, I'm still trying to figure out the ones you meant. Should I take a chance or will I regret?